ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அதாவது இன்னைக்கு காலையில இருந்து ஒரே பரபரப்பா நியூஸ் சேனல்ஸ் பேசிட்டு இருக்க நியூஸ் தான். நாமளும் பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது தொடர்ந்து அமெரிக்கா, ஈரான் தாக்குதல் முடியவே இல்ல. இதுவரைக்கும் இன்ன வரைக்கும் அது மூண்டுக்கிட்டே தான் இருக்கு. அதாவது காலையிலேயே நம்ம ஒரு நியூஸ பார்த்தோம். அதாவது காமெனி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதாவது அமெரிக்கா தொடர் தாக்குதல் ஈடுபட்டு ஓரளவுக்கு காமெனிய அழிச்சிட்டு தான் சொல்லி காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அமெரிக்காவை யாரும் கிட்ட நெருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தக்கலை பெருமை பாடி கொண்டிருந்தாங்க. அத உடனே சுக்குநூறாக்குற வகையில ஈரானும் பதில் தாக்குதல நடத்திருக்காங்க. சோ அப்படி என்னென்னலாம் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். அதாவது காமினி பார்த்தோம்னாக்க ரொம்ப ஒரு சேஃபான ஆளு. அவரை சுத்தி நிறைய பாடி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்கள்லாம் இருப்பாங்க. உயர்தர பாதுகாப்பு வழங்கப்படும். நம்ம இந்தியாவில பிரதமர் மோடிக்கு எவ்வாறு ஒரு பாதுகாப்பு வழங்கப்படுகிறதோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு காமெனிக்கு வழங்கப்படும். ஏன்னா மிக உயர்வான ஒரு அரசியல் கட்சி தலைவர்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறவளை கொலை செஞ்சதுனால ஈரான் பதில் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதாவது பஹ்ரைன், கட்டார், சவுதி அரேபியா இருக்கக்கூடிய முக்கிய அமெரிக்க ராணுவ படைதளங்களை குறிவைச்சு தாக்கியிருக்காங்க. ஸோ அங்க இருக்க படைதளங்கள் ஈரான் நினைச்சபடியே வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா வெடிக்கப்பட்டு அது சுக்குநூறா உடைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பாகிஸ்தான்ல அமெரிக்க தூதரகத்தை பாகிஸ்தானியர்களே அடித்து உடைச்சிட்டு இருக்காங்க. அதாவது காமெனி படுகொலையை கண்டித்து பாகிஸ்தானிய மக்கள் அமெரிக்க தூதரகங்கள், அதாவது போலீசார எதிர்த்து கொண்டுட்டு போயிட்டு அவங்க அமெரிக்க தூதரகத்தையே உடைக்கிற அளவுக்கு அங்க ஒரு பரபரப்பான சூழல் நிலவிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஈரான் அதாவது தைரியமா என்ன சொல்றாங்க, அமெரிக்காவும் இஸ்ரானும் எங்ககிட்ட கெஞ்சுவாங்க. அதாவது தாக்குதலை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்கன்ட்டு ஈரான் ஒரு போர்டான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது இப்படி ஒரு நாடு, அமெரிக்கா எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, அணு ஆயுதங்களை கொண்ட நாடு, அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கிட்டேயே ஈரான் இப்படி ஒரு போர்டான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அவங்க எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டத்துல இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்களை இழந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அதுக்கு உண்டான உடனடியான தாக்குதலை ஈரான் ஏற்படுத்தியிருக்கிறது ரொம்பவே உலக நாடுக்கு மத்தியில ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்றாங்க. அதாவது அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தொடர் தாக்குதலை ஈரான் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு நாடுகள்ல குண்டுகள் சத்தமும் ஏவுகணைகளுடைய சத்தமும் மக்களை வாட்டி எடுத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஈரானும் தொடர் தாக்குதல்ல, அதாவது பஹ்ரைன், கட்டார் அப்படின்ற இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ படைதளங்கள் சுக்குநூறாக உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரானையே சூறையாடிட்டு இருந்தாலும் ஈரானோ அதற்கு பதில் தாக்குதல் அளிக்கிற வகையில கட்டார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி அப்படின்ற மிகப்பெரிய ராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஈரானும் பதில் தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ இது உலக போற மூலமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ல ஒரு பக்கம் மக்கள் தூதரக அடித்து உடைக்கிறதா இருக்கட்டும், சீனாவும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சீனா எப்பவுமே அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால ஈரானுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இதை ரஷ்யாவும் பார்த்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நாடுகளான இந்தியாவும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா பஹ்ரைன், சவுதி அரேபியா, கட்டார் அப்படின்ற நாடுகள் இதுக்கு நடுவில் இருக்க நாடுகள் இதுல மிகவும் கடுமையான தாக்குதல்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஈரான் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கனாலே வரலாறு காணாத அழிவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போதே ட்ரம்ப் ஒன்னும் அவ்வளோ பெரிய தாக்குதல்கள் நடத்தியிருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது இனிமே அந்த ஈரானை நாங்க விடுறதா இல்ல, அவங்க போற நிப்பாட்டுறது அவங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, 2 தலைவர்களும் உட்கார்ந்து பேசணும். அதாவது 3 தலைவர்கள், இஸ்ரேல் தலைவர்களா, இஸ்ரேல் பிரதமர் அதாவது அதிபர் மசூதா இருக்கட்டும், ட்ரம்பா இருக்கட்டும், இங்க ஈரான் தலைவர்களா இருக்கட்டும், உட்காந்து எல்லாரும் காமெனியா இருக்கட்டும் உட்கார்ந்து பேசினா இதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இங்க நடக்கக்கூடிய ஈரான்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கராச்சியில இருக்க தூதரகத்தெல்லாம் அடித்து உடைத்தது அப்படின்றதுனால உலக நாடுகள் அனைத்திலுமே இந்த ஒரு போர் முடியும் சூழலானது ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். போர் முடியும் சூழல் மீன்ஸ் இவங்க ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய ஆதங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஈரானை இப்படி தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் இழந்திருக்காங்க அப்படின்றது ஒரு நாடான ஈரான் தங்களை
மிகப்பெரிய வருத்தத்த ஆழ்த்தி இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தெளிவாக்குறேன். தேங்க் யூ.